மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய துணை விஷயங்களும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசினியர்களே, அப்பா யாருக்கு பலன் சொல்றதுல சந்தோஷமோ இல்லையோ, மகராசிக்காரங்களுக்கு பலன் சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா வாங்கின அடி அப்படி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா என்னதான் ராசியானதனால இருந்தாலும் இப்படியா வச்சு செய்யறது அப்படின்ற மாதிரி பாடாப்படுத்தி ஒரு வழியாக 3ஆம் இடத்திற்கு ஓரம் கட்டி சனியை அனுப்பி வைத்து விட்டாயிடுச்சு. சூப்பராக 7.5 சனியிலிருந்து வெளியே என் மனதிற்கினிய மகர ராசினியர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் துலங்க போகிறது. மகத்தான மகராகு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்க போகுது. ஆனால் எப்படி நீங்கள் இயக்குகிறீர்கள் என்று ஒரு சூட்சமும் இருக்குது. எல்லாமே நல்லதாக இருக்குது, ஆனால் அதை நம்ம எப்படி இயக்குறோம் அப்படின்றது தான் ஒன்று இருக்குல்ல. ஸோ நீங்கள் ராகுவை நல்ல விதமாக இயக்கினீர்களே, ஆனால் ராகு நல்ல விதமாக இயங்க போகிறார். கேதுவை நீங்கள் நல்ல விதமாக இயக்கினீர்கள், கேது நல்ல விதமாக இங்கே போகிறார். தாண்டி வேறு மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உல்டா புல்ட்டா லேகிய மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா இருக்கிற பொசிஷன் அப்படி. ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் அமர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அது எப்படி உனக்கு விட்டுறலாம், உனக்கு கொடுத்த பாடம் பத்தாது, இந்த நாங்கள் வரோம் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆண்டவே என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனஸ்ட்டாக எந்த ஷுகர் கோட்டிங்கும் இல்லாமல் உண்மையாக நீங்கள் நம்பி கேட்குறனால நானும் நம்பி சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம், விழிப்புணர்வு. எல்லாத்துலேயும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்கேன்ற மாதிரி போன காலம்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் அங்கங்கே அப்படியே புஸ்வான் அப்படியே வந்துட்டே இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளலாம். 2ஆம் இடத்தில் ராகு வர்றது என்னென்னா சூப்பர். என்ன சூப்பர் அப்படின்னா, குடும்பஸ்தானத்துக்குள் ராகு வருது, பணத்தை பயங்கரமாக கொண்டு வந்து கொடுப்பாரு. நிறைய கையில் காசு பொருளும், நிறைய பணம் பொருளும், நிறையா செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்துல கேது இருக்காருல, மோசமான பயப்புல அது உடல் ஆரோக்கியத்தில் கை வைத்து விடுவார். எப்பயுமே நிறைய பணம் வந்துச்சுன்னா உடம்பை ஏதாவது ஒரு தாறுமாறு பண்ணி விட்டுரும். இந்த தடவை அந்த மாதிரி லீலைகள் தான் பண்ணுவதற்கு கேது தயாராக இருக்கிறார். நான் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் ராகு கேதுவை எப்படி இயக்குகிறீர்கள் என்பதை பொறுத்து அது இயங்க போகிறதுன்னு. நீங்கள் உண்மையாக நேர்மையாக மனசாட்சிப்படி வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தீர்கள் ஆனால் கேதுவின் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. இல்லை யாராவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் அரசாங்கத்திற்கு புறம்பான வேலை உட்காந்த இடத்துலேருந்தே காசு சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறது, இல்லை தேவையில்லாமல் அடுத்தவர்களை ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு வராருன்ற போது ரொம்ப பேசிடுவோம், நம்மளை அறியாமல் பேசிடுவோம். பேசிட்டு அப்புறம் வருத்தப்படுவோம். ஏன்னா இது வரைக்கும் அப்படியே போட்டு கட்டி போட்டாச்சு. ஒரு தண்ணியை கட்டி போட்டு வச்சு திடீர்னு திறந்து விட்டு அது எப்படி வெள்ளமாக ஓடுமோ அந்த மாதிரி இப்போ வெள்ளமாக ஓட ரெடி ஆகிட்டீங்க மகர ராசிக்காரங்க. தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை பண்ணுறது தான் ராகுக்கு எதுவும் வராங்க. அப்போ தடுத்து நிப்பாட்டும் போது அது பாறையில் முட்டி திரும்ப ஓட போதா, இல்லை பாறையில் முட்டி பாறையவே அழிக்க போகுதான்றது தெரியல. அதனால் குடும்பம்ன்ற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ளைட் ஏற போகிறீங்க, ஊர் சுற்ற போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எல்லாம் நடக்க போகிறது. வியாபாரம் அப்படின்ற இடத்துல இருந்த தொய்வு நிலையெல்லாம் மாறி முன்னுக்கு வர போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பணம் கையில் புரள போகிறது. லட்சக்கணக்கில் பணம் புரள போகுது. அதாவது 1 ரூபா 2 ரூபா இல்லை, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் போல போகிறது. நிறையா பேருக்கு சந்தோஷம் அதிகரிக்க போகிறது, இல்லறம் இணைக்க போகிறது. 2ஆம் இடத்துல ராகு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிறைய கணவன் மனைவியோட ஒரு ட்ராவல் போகிறது, ஒற்றுமை மேலோங்கிறது எல்லாமே நடக்க போகிறது. நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சேமிக்கணும்னு தெரிஞ்சு சேமிக்க போகிறீங்க. பணம்லாம் விட்டு போச்சு, இனிமேல் நான் எடுக்கிறேன் பாரு, இப்போ காட்டுறேன் பாரு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபம் காட்டுவதற்கான நேரம் கேதுவால் உதயமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கேதுவை நீங்கள் நன்றாக ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லை தேவையில்லாமல் அடுத்தவங்களை 2ஆம் இடத்தோட ராகுவை ஏன்னா பேச்சில் ராகு வரும்போது நம்ம எப்படி கண்ணாபின்னு பேசி விட்டுருவோம். அப்புறம் உட்காந்து யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை பேசக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்தின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள். இல்லை என்றால் ராகு சரிவை நோக்கி உங்களை தள்ளி விட்டுருவான்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1க்கு 2 தடவை நிதானமாக கவனமாக பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டிப்பீங்க. ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. 8ஆம் இடத்துல கேது அமருதுன்றது சின்ன சின்ன வண்டி வாகனங்களை விபத்து கொடுக்கறது, சின்ன சின்ன பஞ்சாயத்தை கொடுக்கறது, அதே சமயம் கழிவுகள் போகக்கூடிய இடத்துல ஒரு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறது, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை கொடுக்கறது, கேஸ் ட்ரபிள் கொடுக்கறது, உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது என்ன அப்படின்ற மாதிரி போட்டு அப்படியே மலப்பாம்பு மாதிரி நெளியறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். அதனால் உடல்நிலையில் மட்டும் ஆரோக்கியமும் கவனமும் 100 விழுக்காடு தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதனாலேயே நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு எரிச்சல் அடுத்தவங்களை பேசுகிற மாதிரி சூழலையும் இங்கே ராகு கொடுத்து விடுவார். அதனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இவ்வளோ சமாளிச்சாச்சு, இந்த தம்மா துண்டு அதையும் சமாளித்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஆட்களாக மாறி விடுவோம். அதனால் மகர ராசிக்காரங்க அமைதியாக
கம்முன்னு சின்சன் மாதிரி இருந்துட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து விடும். இல்லை கொஞ்சம் கொதிச்சு கொப்பளிச்சு போயிட்டீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதையும் உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது என்பது உண்மையாக இருந்தாலுமே இப்போதைக்கு கோச்சாரப்படி கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா குரு வேற அங்கேருந்து பார்க்குறாரு. குரு பார்க்குற இடம் விரிவடையும். அப்போ கண்டிப்பாக 2ஆம் இடம் விரிவடைய போகுது. பொருள் நிறைய வரப்போகுது, நிறைய இடத்துக்கு மாற போகிறீங்க, மாற்றம் நிகழப்போகிறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, வேறு இடம் விட்டு வேறு இடம் மாற போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு பெயர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகிறது, கௌரவம் கிடைக்க போகிறது. யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினார்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி தவிடுபடியாக்க போகிறாங்க, கண்ணு முன்னாடி பார்க்க போகிறீங்க. நிறைய குடும்பம் அப்படின்ற ஸ்தானத்தில் ஒரு இணக்கம் வரப்போகிறது. இல்லை சில பேருக்கு ராகு வேறு மாதிரி எங்கன்னா குடும்பம்ன்ற ஸ்தானத்தில் ஒரு பிச்சுட்டு போகிறதுக்கான நிலைமையும் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. எப்படியோ சொத்து கையில் வரப்போகுது, அதனால் கவலைப்பட வேணாம். இது வரைக்கும் எதெல்லாம் வரும்னு கனவு மட்டுமே காண்டுட்டு இருந்தீங்களோ அத்துணை மகர ராசிக்காரங்க கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டம் இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நீங்கள் படிக்கிற மகராசி குழந்தைகளாக இருந்தீர்கள் ஆனால் கவலையெல்லாம் பரவாயில்ல, நான் சூப்பராக படிக்க போகிறீங்க, போதும். இது வரைக்கும் நிறைய திட்டம்லாம் வாங்கியாச்சு, இனிமேல் திட்டம்லாம் வாங்க மாட்டீங்க. நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய திறமை அப்படின்றது மேலே உங்கள் பொது குரு வேற பார்க்குறாரு. ஸோ சூப்பராக இருக்க போகிறீங்க, லைட் அடிக்குது உங்கள் மேலே. ஸோ வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அமைப்பில் தான் மகர ராசி குழந்தைங்க படிக்க போகிறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு 20 வயதுலேருந்து ஒரு 35-40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மிகச்சிறந்த ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம், கனவுகளால் மகிழ போகிறீர்கள். எதற்காக நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எதுக்காக நீங்கள் தவம் இருந்தீங்களோ, எது கிடைக்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்தன்னு பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்க போகுது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது, எக்ஸ்ட்ராடனரியாக இயங்க போகிறது. வருமானம் ரொம்ப நல்லா வரப்போகுது, நிறைய இடத்துல மீடியாவில் புகழ் வரப்போகுது, பெயர் வரப்போகுது. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் தெரியுற மாதிரி அமைப்பெல்லாம் வரப்போகிறது. குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்க போகிறது, சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு அனுசரணை கிடைக்க போகுது. எல்லாமே நல்லா இருக்க போகுது. அதே சமயம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. போயிட்டு வர இடத்துல கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 55 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு தான் வெள்ளை பெட்ஷீட் ஆர்டர் கொடுத்துருங்க, 2.5 வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா டெய்லி தேவைப்படும். அந்த மாதிரியான அமைப்பாக தான் இருக்குது. குடும்பம் அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு சின்ன செக் வைக்கிறதுக்கு ராகு தயாராக இருக்குது. ஏன்னா இந்த வயதெல்லாம் எதுக்குன்னா தசாபதிகளை ஒட்டி சொல்ல போகிறது. இந்த தசையில் இதெல்லாம் சேரும்போது இந்த கோச்சாரங்கள் இந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் என்கிற தன்மையால் இந்த வயது ஒத்தவர்கள் இந்த மாதிரியான சூழலுக்கு ஆட்படுத்தப்படுகிறீர்கள் கிரகத்தின் வாயிலாக. அப்போ 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கொஞ்சம் வாயில் வடை சுடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். தாழ்மையான வேண்டுகோள் இதுதான். நீங்கள் சாதாரணமாக சொல்லி போவீங்க, அடுத்தவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் தப்புன்னு சொல்லலை, ராகு தான் தப்பு, சரியா? எனக்கு தெரியும் நீங்கள் தப்பு இல்லைன்னு, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது பாருங்கள். அதனால் தேவையில்லாமல் உங்கள் மேலே திரும்ப பழி, உங்களை மேலே தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் கொடுப்பதற்கான நேரம்லாம் இருக்குது. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்ட்டு போயிடுது. வராது தான், வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம அப்படி தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போது நீ தான் நல்லவனா வச்சுக்க, கோப்பம் உனக்கு கொடுத்துறேன் போயிடுன்னு சொல்லிவிடுங்க. யார்கிட்டையும் போய் மல்லுக்கெல்லாம் நிற்காதீங்க, சண்டை போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன தான் சண்டை போட்டாலும் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆக போகுது, அவங்களுக்கு புத்தி வர போகுது. அடுத்தவங்களுக்கு திருத்துறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது. அதனால் யாராலும் திருந்த மாட்டாங்கன்ற அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரணுமா, நிறைய அடிபட்டிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் பேசுகிற வார்த்தையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. திடீர்னு எல்லாரும் என்னை விட்டு தனியாக போயிட்டாங்களோ, நான் மட்டும் தனித்துவமாக உட்காந்துருக்கணும், என்னை ஒதுக்கிட்டாங்களோன்ற மாதிரியெல்லாம் உள்ளுக்குள் தேவையில்லாத நினைவுகளையும் தாட்டையும் கொண்டு வந்து கேது கொடுப்பார். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாதீங்க. எப்பயும் போல நீங்கள் சூப்பராகவே இருங்க. எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும், உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்குன்ற நிலைமையில் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சந்தோஷமாக போகுது. உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை. கேதுனாலே பாத்ரூம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ போகும்போது வலிக்கு கொடுக்குறது, பாத்ரூமில் எங்கேயாவது விழுகிறது, கண்ணு செக்கப் பண்ணுற மாதிரியான அமைப்பை கொண்டு வந்து கொடுக்குறது. ஏன்னா 2ல் ராகு வரும்போது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, திடீர்னு பல்ல வலி வருது, பல்லுக்கு போய் ஒரு டாக்டரை பார்க்குறது, கண் டாக்டரை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல்லேருந்து தொடங்கிடும். அப்படி போயிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டி இந்த இடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த வயது ஒத்தவருக்கு இருக்குது. அதே தான் ஒரு 70 வயது வரைக்கும் தொடர்ந்து வச்சுக்கோங்களேன். ஒரு 45 வயசுலேருந்தே மகராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சூழல் இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு வசப்படக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம். ஓகே, என்ன தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணலாம்? வக்ரகாளியை பிடிச்சிக்கோங்க, வேறு வழியே இல்லை. வக்ரகாளி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அப்படியே வக்ரமாக யாரெல்லாம் பார்த்து நீங்கள் அழியணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் எழுந்து விஸ்வரூபம் கொடுப்பதற்கு காளியோட கருணையும் காளியோட கடாட்சமும் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலகட்டம். காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். அம்பிகை வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் லெமன் சாதம் வெள்ளிக்கிழமை யாருக்காவது வாங்கி கொடுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி உங்களை ஈர்த்து கொண்டு போய் சேர்க்கும்.